ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தமிழ் மாத ராசி பலன். ஆனி மாதம். ஆனி மாதத்தில் நிகழும் சில கிரகங்களின் பெயர்ச்சிகள் காரணமாக சில அபூர்வ சேர்க்கைகளும் நடைபெற இருக்கின்றன. சூரியன் மிதுனத்திற்கு செல்லும் போது ஆனி மாதம் பிறக்கிறது. இதனால் ஆனி மாதம் மிதுன மாதம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனி மாதத்தில் ஏற்படும் சூரிய பெயர்ச்சி காரணமாக குரு ஆதித்ய யோகமும் உருவாகிறது. விசு வாவசு வருடம் ஆனி மாதம் சூரியன் மிதுனத்திற்கு செல்லும் போது ஆனி மாதம் பிறக்கிறது. ஆனால் இதனால் ஆனி மாதம் மிதுன மாதம் என்று அழைக்கப்படுகிறது. மிதுன ராசிக்கு பெயர்ச்சியான நிலையில் ஆனி மாதத்தில் ஏற்படும் சூரியன் பெயர்ச்சி காரணமாக இதனால் சில ராசிகள் சாதகமான பலன்களை பெற்று வாழ்க்கையில் எல்லா சிறப்புகளையும் பெறுவார்கள் என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுகின்றனர். ஜோதிடத்தில் மாதராசி பலன் மற்ற பலன்களைப் போலவே கிரக ஆதித்ய யோகத்தால் குரு பகவான் சூரியனின் அருளை பரிபூர்ணமாக பெற்று ரிஷபம், சிம்மம் உள்ளிட்ட 5 ராசிகள் பணம், பெயர், புகழ், அதிர்ஷ்டம் என அனைத்தையும் பெற்று வளமாக வாழ்வார்கள் என்று ஜோதிட கணிப்புகள் கூறுகின்றன. அந்த வகையில் ஜூன் மற்றும் ஆனி மாதத்தில் நிகழும் புதன், செவ்வாய், சுக்கிரன் பெயர்ச்சிகள் மற்றும் இதனால் ஏற்படும் கிரக சேர்க்கைகள் பல அரிய ராஜயோகங்களை உருவாக்குகின்றன. ஜூன் மாதத்தில் ஆனி மாதம் பிறப்பில் நிகழும் புதன் மற்றும் சூரியன் பெயர்ச்சி காரணமாக மிதுனத்தில் குரு, சூரியன் மற்றும் புதன் இணைந்து திரிகிரகி யோகம் உருவாக உள்ளது. இது ஜோதிடத்தில் அற்புதமான அரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இதனால் உருவாகும் யோகங்கள் பல ராசிக்கு அட்டகாசமான பலன்களை கொடுக்க உள்ளது. சில அதிர்ஷ்ட ராசிகள் குறித்து இங்கு தெரிந்து கொள்ளலாம். நவகிரகங்களின் அரச கிரகமான சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் ஆனி மாதம். சூரியனின் வடதிசை பயண காலமான உத்தராயண காலத்தில் கடைசி மாதமாக வருவது ஆனி. அதாவது தேவர்களும் உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி. நம் நாட்டில் நீண்ட பகல் பொழுதினை கொண்ட மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது என்ற கருத்தும் வழக்கில் உள்ளது. பல்வேறு சிறப்பு கொண்ட ஆனி மாதத்தில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம் மற்றும் மீனராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று இந்த பதிவில் பார்க்கலாம். தனுசு ராசி. விஸ்வாவசுவ வருடம் ஜூன் 15ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரையிலான ஆனி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகும் பலன்கள், அதிர்ஷ்டங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம். உத்தராயணத்தில் 6வது மாதம், கடைசி மாதம் ஆனி. பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களின் மாற்றத்தை வைத்தே கணக்கிடப்படுகிறது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து மாதத்தை நிர்ணயம் செய்வோம். ஆனி மாதத்தில் மேசராசியில் சுக்கிரனும், மிதுனத்தில் புதன், குரு, சூரியன் ஆகிய 3 கிரகங்களும், சிம்மத்தில் செவ்வாய், கேது ஆகிய கிரகங்களும், கும்பத்தில் சனி, ராகு ஆகிய கிரகங்களும் உள்ளன. மொத்தத்தில் இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கியுள்ளன. நாம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தையும் வெளிநாட்டு சக்திகள் எடுத்துக்கொள்ளும் வாய்ப்புகள் உள்ளது. இந்த காலகட்டத்தில் நாம் போடக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஜூன் 22ஆம் தேதி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போகிறார். 29ஆம் தேதி சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சிக்கு போகிறார். இந்த ஆனி மாதத்தில் இவை இரண்டும் தான் பெரிய கிரக மாற்றங்களாக உள்ளன. மற்றபடி அனைத்து வருட கிரகங்களும் அந்தந்த இடத்தில் உள்ளன. இந்த ஆனி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் அதிர்ஷ்டங்கள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம். மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்களை கொண்டது தனுசு ராசி. தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான். குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பது விசேஷம். உங்கள் ராசியை பார்ப்பதால் பெரிய மாற்றம் உண்டாகும். 3ஆம் இடத்தில் சனியும் ராகுவும் உள்ளது. வருட கிரகங்கள் அனைத்தும் நல்ல நிலையில் உள்ளன. முயற்சி ஸ்தானத்தில் மறைவில் சுப கிரகங்கள் இருப்பது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். அதிக அளவிலான முயற்சிகள் செய்ய வைக்கும். அதன் மூலம் அதிக அளவிலான வெற்றியை பெறுவீர்கள். ஆனி மாதம் தனுசு ராசியினருக்கு அனுகூலமான மாதமாக இருக்கும்.
கூட்டுத் தொழில் செய்பவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் என்று வேலை மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே தனுசு ராசிக்கு ஏற்றமான மாதமாகவும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். வேலை மாற்றம், இடமாற்றம், பதவி உயர்வு என்று நீங்கள் எதிர்பார்க்கும் அனைத்து விருப்பங்களும் நடக்கக்கூடிய சாத்தியம் உள்ளது. சூரியன் 7ஆம் இடத்தில் குரு பகவானுடன் இணைந்து பயணம் செய்வதால் அலுவலகத்தில் இடமாற்றம் ஏற்படும். குரு பகவான் பார்வையால் பண வருமானம் அதிகரிக்கும். வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். உடன் பிறந்த சகோதரிகளின் உதவி கிடைக்கும். சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கூடும். குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். உங்கள் ராசியை குருவே பார்ப்பதால் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் நீங்கும். தீர்க்கமான சிந்தனை ஏற்படும். எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். திருமண பாக்கியம் உண்டாகும். 5ஆம் இடத்தில் சுக்கிரனும் 6ஆம் இடத்தில் 12இல் இருப்பதால் கடன் எல்லாம் தீரக்கூடிய யோகம் உண்டாகும். குழந்தைகள் மூலம் ஏற்றம் உண்டாகும். 9ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதி இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். குழந்தைகள் மூலமாக பெருமை உண்டாகும். அவர்களின் மேற்படிப்பு நல்லபடியாக அமையும். நீங்கள் மேல்படிப்புக்காக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சமசப்தமத்தில் குருவோடு சேர்ந்திருப்பது நல்லது. ஆட்சி பெற்ற புதன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த 3 கிரகங்களும் இணைந்து அபரிவிதமான ஏற்றத்தை ஏற்படுத்தும். கூட்டுத் தொழிலில் அபரிவிதமான வெற்றி ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது. லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. ஜூன் 22ஆம் தேதி 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் போவதால் எதிர்பார்த்தவரால் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படும். பார்ட்னர்ஷிப் பிசினஸில் சற்று பின்னடைவு ஏற்படும். பந்தயம், லாட்டரி மூலமாக திடீர் பணவரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் 6ஆம் இடத்திற்கு ஜூன் 29ஆம் தேதி செல்வதால் புதிய கடன் அமைவது, உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். ஜூன் 27 முதல் 29ஆம் தேதி வரையிலான சந்திராஷ்டம காலத்தில் மற்றும் புதிய முயற்சிகள், பயணங்களை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. மொத்தத்தில் அற்புதமான பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பாக்கியங்கள் அதிக அளவில் கிடைக்கும். முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். படிக்கும் மாணவர்களுக்கு நினைத்த இடத்தில் மேற்படிப்புக்கான சீட் கிடைக்கும். கடற்சார் தொழில், தங்க வியாபாரம், கல்வி நிறுவனங்களில் இருப்பவர்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.